வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 12ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1562ஆம் ஆண்டில் கத்தோலிக்க ஆயர் தியாகோ டே லாண்டா மாயாக்களின் பழம்பெரும் நூல்களை தீக்கு இரையாக்கினார். 1576ஆம் ஆண்டில் ராஜ்மஹால் போரில் வங்காள சுல்தானகத்தை வென்றதை அடுத்து முகலாய பேரரசு வங்காளத்தை கைப்பற்றி இணைத்து கொண்டது. 1776ஆம் ஆண்டில் கேப்டன் ஜேம்ஸ் குக் தனது 3வது கடற்பயணத்தை ஆரம்பித்தார். 1799ஆம் ஆண்டில் ரஞ்சித் சிங் லாகூரை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பஞ்சாபின் சீக்கிய பேரரசு ஆட்சியை பிடித்தார். 1918ஆம் ஆண்டில் ஜப்பானின் கவாச்சி என்ற போர்க்கப்பல் ஒன்சுவில் மூழ்கடிக்கப்பட்டதில் 621 பேர் உயிரிழந்தனர். 1920ஆம் ஆண்டில் சோவியத் லித்வேனியா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது. லித்வேனியாவை சோவியத் ஒன்றியம் தனி நாடாக அங்கீகரித்தது. 1948ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய பிரதமர் டேவிட் பென் குரியன் லோட் ராம்லா நகர்களில் இருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற உத்தரவிட்டார். 1961ஆம் ஆண்டில் கடக்வாஸ்லா பான்சத் அணைகளில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக புனேயில் இடம்பெற்ற பெரும் வெள்ளத்தில் மூழ்கி 2000 பேர் உயிர் இழந்தனர். 1967ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் நெவார்க் நகரில் பெரும் இனக்கலவரம் வெடித்ததில் 26 பேர் உயிர் இழந்தனர், 700 பேர் காயமடைந்தனர். 1971ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் பழங்குடியினரின் கொடி முதன் முறையாக பறக்கவிடப்பட்டது. 1975ஆம் ஆண்டில் சாவோ தோமே மற்றும் பிரின்சிபி நாடுகள் போர்ச்சுக்கல்லிடம் இருந்து விடுதலை பெற்றன. 1979ஆம் ஆண்டில் கிரிபெட்டி நாடு பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்றது. 1993ஆம் ஆண்டில் ஜப்பானில் 7.8 அளவு நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தாக்கியதில் 202 பேர் உயிர் இழந்தனர். 2006ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் 2 ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் கடத்தினர். இதனை அடுத்து இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கியதில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். லெபனான் இஸ்ரேலிய போர் ஆரம்பம் ஆனது. 2007ஆம் ஆண்டில் அமெரிக்க இராணுவத்தின் அப்பாச்சி உளுங்கு வானூர்திகள் பாக்தாத் மீது வான் தாக்குதலை நடத்தின. 2007ஆம் ஆண்டில் வவுனியாவில் இலங்கை வான்படையின் கிபீர் வானூர்தியை விடுதலை புலிகள் சுட்டு வீழ்த்தினர். 2012ஆம் ஆண்டில் சிரிய உள்நாட்டுப் போரில் சிரியாவில் துராய்மிசா கிராமத்தில் இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கையில் 150 பேர் கொல்லப்பட்டனர். 2012ஆம் ஆண்டில் நைஜீரியாவில் உகோபி நகரில் எண்ணெய் சுமை உந்து ஒன்று வெடித்ததில் 100 பேர் உயிர் இழந்தனர். மேலும் ஜூலை 12ஆம் நாளானது கிரிபெட்டி, சாவோ தோமே மற்றும் பிரின்சிபி நாடுகளின் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.